பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதையும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையும் பதிவு செய்திருக்கிறோம். அதை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறோம். எனவே அடிப்படையில இந்தியா என்பது கூட்டாட்சியாக இருந்து இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சுயாட்சி அல்லது மாநிலங்கள் என்பது தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்தால் உறுதியாக அங்க மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுவது என்கிற அந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு நீக்கப்பட வேண்டும். எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கீழவை மக்களவை மாநிலங்கள் இரண்டிலும் சரி சமமான அளவிலே அங்கே இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். எனவேதான் இன்றைக்கு பல்வேறு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவையில சரி சமமாக எல்லா மாநிலத்திற்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கே இருக்கக்கூடிய மக்களவையில் சரிசமமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு அடிப்படையாக இருக்க முடியும் என்ற அடிப்படையிலே தான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி எல்லோரும் கூறுவது போல இந்த 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் அல்லது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றால் கூட எங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையை முன்வைக்காமல் இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே 81, 82 பிரிவுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பதை தவிர்க்கப்பட்டு நீக்கப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு அங்கே எல்லா மாநிலங்களுக்கும் சரியாக சமமாக நாடாளுமன்ற தொகுதிகள் மாநிலங்கள் மக்கள் இரண்டுமே பிரிக்கப்பட்டால் தான் இங்க மாநில சுயாட்சிக்கும் வாய்ப்பு ஏற்படும். தேசிய இனங்களுக்கான உரிமையை காப்பாற்றப்படும் என்ற அடிப்படையில் இந்த இரண்டுக்கான இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையை இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனத்தில் இருந்து மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் செய்வதற்காக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இன்றைக்கு இந்த 2 அடிப்படையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இதற்கான இந்த பத்திரிகை அறிக்கையை உங்களிடம் மாநிலமா இருக்கலாம், ஒரு மாநிலம் சின்ன மாநிலமா இருக்கலாம், அது வேறு செய்தி. ஆனா இது ஒரு கூட்டாட்சி, மத்தியில இருந்தது கூட்டாட்சி, தேசிய இனங்களுடைய கூட்டாட்சின்னு வச்சுக்கலாம், இல்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களுடைய கூட்டாட்சியை கூட வைத்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டாட்சிகள் என்பது எல்லா மாநிலத்துக்கும் சரிசமமான உரிமைதான் இருக்க முடியும். இல்லது சில குறிப்பிட்ட மாநிலங்கள் ஒன்று சேரும் போது அதிகாரம் அவர்களுக்கு கையில் போய்விடுவது போல இந்த அமைப்பு இருந்தால் அது யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் மற்ற மக்களை அந்த மாநிலங்களை 2ஆம் தர குடிமக்களாக இந்த நாட்டிலேயே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக தான் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவிலே கடைபிடித்து வரக்கூடிய பாரதிய ஜனதா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய முறை என்பது மக்கள் தொகை அடிப்படை, அதே போல வளர்ச்சி, நமக்கான தேவையை உணர்ந்து அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வது கிடையாது. அவர்கள் குறிப்பிட்ட அடிப்படையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையிலே பங்கு பிடிப்பது, நம்ம எவ்வளவுதான் வரி கொடுத்தாலும் அதற்கான வரி என்பது அவர்கள் அவர்களுடைய திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படை என்ன மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். எனவே வர வேண்டிய தேவையான நாம் அடைய வேண்டிய வளர்ச்சி, இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று தமிழக முதல்வர் சொல்றாரு, இந்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய குறியீடுகள்லாம் சொல்கிறது. ஆனா உண்மையான வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. உண்மையான வளர்ச்சி அடைய வேண்டும், நாம் அடைந்திருக்க வேண்டிய வளர்ச்சி என்பது அதிகம். அந்த வளர்ச்சியை நாம் அடையாத காரணம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறைதான் காரணம். எனவே இந்த அமைப்பு முறை மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். இது பல நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகள்லையும் ஒரு மாநிலம் சின்னதோ பெருசோ அவர்களுக்கு நீங்க ஒரு தேசிய இனமா தான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு தேசிய இனமாக பார்க்க வேண்டும். அப்படி இந்த தேசிய இனமாக பார்க்கும்போது என்னுடைய தேசிய இனத்திற்கு அது குறைச்சலோ கூடுதலோ ஒரு பொதுவான அடிப்படையிலே நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய கூட்டாட்சியில இணைந்திருக்கிறேன். எனவே அந்த பொதுவான அடிப்படையை காப்பாற்றப்படுவதற்காக நான் இணைந்து சம்மதத்தை தெரிவித்திருக்கிறேன். ஆனா என்னுடைய உரிமையை நான் இழந்து விட்டு அதை நான் கலந்து கொள்ளவில்லை. எனவே எனக்கு சமமான உரிமை கொடுக்கப்படும். அப்படி சமமான உரிமை கொடுக்கப்பட்டால் உறுதியாக இந்த இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைக்கும் வழிவகுக்கும். இந்தியா ஒரு உண்மையான கூட்டாட்சியாக இருப்பதற்கும் வழிவகை செய்கின்ற அடிப்படையில தான் இந்த மக்கள் தொகை அடிப்படை என்று இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருப்பதை நீக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக வலியுறுத்துகிறோம். இந்த கூட்டாட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூறுகள், இந்த மாநிலத்தில் தேசிய இலக்கிய கூறுகள் இல்லது இந்த மாநிலத்தினுடைய அந்த உறுப்பினர்களுக்கு
அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சமமான முறை அளிக்கப்பட்டுதான் அங்க வந்து டெல்லி நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புவதற்கு உண்மையான அடிப்படையில அங்கே வந்து அதிகாரத்தை பகிர்வு என்பது மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் அதிகமான அளவில் அங்க உறுப்பினர்கள் இருக்கும்போது மற்ற மாநிலங்களுக்கு அங்க பேசுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாத அந்த சூழ்நிலை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. கூட்டாட்சிங்கிறது வந்து நான் வந்து இந்த மாநிலத்துல சுயாட்சி அதாவது தேசிய இனத்தினுடைய ஒரு மாநிலம், எனக்கான உரிமை முழுமையாக இருக்கப்பட வேண்டும். அந்த காரணங்களாலதான் இன்றைக்கு இந்த கல்வியில இருந்து நிதி பகிர்வுல இருந்து இப்படி எல்லா வகையான அந்த பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு கூட்டாட்சி என்பது இன்றைக்கு ஒரு ஒன்றிய அரசினோட ஒரு ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்றால் இந்தியாவில் வந்து மாநிலங்களுடைய அதிகாரம் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு நீக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக இது நீக்கப்பட வேண்டும் என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சரிசமமான அளவில் அங்கே வந்து நாடாளுமன்றத்தினுடைய கீழவை மக்களவை மாநிலங்கள் இரண்டிலும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். அப்படி அளித்தால்தான் அதிகார பரவல் இருக்கும். அதிகார பரவல் இருக்கும் போது உறுதியாக மாநிலங்களுக்கான அந்த வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக எல்லா மாநிலத்துக்கும் ஒரு சீரான முறையில் அதிகார பகிர்வு நடைபெற்று அவர்களுடைய தேவைகள் அதிகாரங்களும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை பெற்று நாங்கள் உறுதியாக நாங்கள் வந்து தனியாக தான் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் கொள்கைகள் இவற்றின் அடிப்படையில தான் நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வரோம். இந்த கொள்கைகள் வந்து பல்வேறு கட்சிகளோடு முரண்பாடு கொண்டதாக இருக்கிறது. எனவே நாங்கள் வந்து அவர்களோடு கூட்டணி அமைப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ சேர்வதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால கூட்டணிக்கான அந்த எண்ணத்தை இல்லாமல் தொடர்ந்து எங்களுடைய பணியை மட்டும் நாங்கள் செய்வோம். அது தேர்தல் நேரத்தில் முடிச்சுமா இப்பொழுது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பணி தனியாதான். அது தேர்தல் ஓராண்டு காலம் இருக்கிறது. தேர்தல் கூட்டணி பற்றி பேசுவதற்கான கால சூழ்நிலை இப்போது கிடையாது. ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் கூட்டணி என்பது அந்த கட்சிகள் இணைந்து ஒன்றாக கலந்துவிட்டது என்பதுதான் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்.